வழியில் இருக்கிற மரம் எப்படி இருக்கும் இல்லையா? அவ்வளோ சீக்கிரமாக அந்த மரம் வளர முடியாது. ரோட்டில் வழியில் இருக்கிற மரம் அவ்வளோ சீக்கிரமாக வளர முடியாது. ஆனால் அதையும் மீறி வளர்ந்துருக்கு அப்படின்னா பாராட்டணும் இல்லையா? எத்தனை பேர் காலால் மிதிச்சிருப்பாங்க, அந்த இலைகளை பறிச்சிருப்பாங்க, ஆடு மாடு அதை சாப்பிட்ருக்கோம் இல்லையா? அடிக்கடி மொட்டையாயிரும், இலைகள் இருக்காது, இப்படி வளரும், கொழுந்து விடும். இதெல்லாம் தாண்டி அந்த வழி அருகே இருக்கிற மரம் அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கும் இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்தாலும் உங்களோட கனி இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை. கதுமயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆள்கிட்ட பக்கத்தில் போனால் தான் தெரியும், பக்கத்தில் வச்சு பார்த்தா தான் தெரியும், பக்கத்தில் போய் பழகினா தான் தெரியும் அவங்களுடைய ஜென்ம சுபாவம் என்ன எப்படி இருக்கணும் இல்லையா? பார்வைக்கு நல்லா இருக்கும் அந்நிய பாஷை இல்லையா? ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுறது பாராமல் தெரியும் பைபிள். ஒரு புரோஜனம் கிடையாது. வாழ்க்கையில் சாட்சி இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை. பார்வைக்கு நல்லா இருக்கு, பார்வைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை பார்க்க தூரத்தில் பார்க்குற அளவுக்கு இருக்கு. நான் கஷ்டப்பட்டேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில், நான் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தேன், கஷ்டப்பட்டு தான் செஞ்சேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் அவர் விரும்புகிற மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் தேவை.